கொஞ்சம் குடிக்கிறதும் தினா செய்கிறதும் களவாடுவதும் கொள்ளை அடிப்பதும் கொலை செய்வதும் தான் பெரும்பாவம். எடுத்தால் எல்லாரும் தவிர்த்து கொள்ளலாம், அல்லது பெரும்பாலும் ஆனாக்கள் தவிர்த்து கொள்வாங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அதை லிஸ்ட் சரியான பெருசு. ஒரு சொத்தை பறிச்சேன்னு வைங்களேன், அப்பவும் ஒரு பெரும்பாவம். ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்கலன்னு வைங்களேன், பெரும்பாவமா சின்ன பாவமா? பெரும்பாவம். என்ற உங்களுக்கு தெரியும் அந்த ஹதீஸ், அல்லாஹு தாலா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் ஷஹீதுக்கு, ஆனால் கடனை மன்னிக்க மாட்டான். ஷஹீதுக்கு நீங்கள் ஹதீஸை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷஹீதுக்கு அல்லாஹ் அந்த கடனை கொடுக்காம இருந்தால் மன்னிக்க மாட்டான். எனவே ஒரு ஆள் கடன் வாங்கிட்டு கேளுமே இவருக்கு கொடுக்குறாரு இல்லை, அதுவும் பெரும்பாவம். இப்போ எடுத்து பாருங்களேன், பெரும்பாவத்தில் லிஸ்ட் எவ்வளோ பெருசுண்டு. அப்போ இந்த வகையில் தான் அல்லாஹு தாலா மனிதர்களை பற்றி அல்லாஹுக்கு நல்லா தெரியும். பெரும்பாவங்கள்லேயும் கூட மனுஷன் இடக்கட விழுந்துடலாம். அந்த வகையில் தான் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் அந்த கருத்தை சொல்லியிருக்கார். அதாவது பெரும்பாவத்தில் பிடிவாதமாக நிலைத்திருக்கக்கூடாது, அதாவது பெரும்பாவத்தில் பிடிவாதமாக நிலைத்திருக்கக்கூடாது. இன்னொரு மாதிரி சொன்னால், பெரும்பாவங்கள் அடிக்கடி தொடர்ந்து செஞ்சு நீக்கப்படாது. இப்போ இன்றைக்கு ஒரு பெரும்பாவம், நாளைக்கு ஒரு பெரும்பாவம், நாளைக்கு ஒரு பெரும்பாவம், அப்படி தொடர்ந்து போகக்கூடாது. அல்லது குறிப்பிட்ட ஒரு பெரும்பாவத்தில் பிடிவாதமாக இருக்கக்கூடாது. உதாரணமாக வச்சுக்கொள்ளுங்களேன், இரத்த உறவினரோடு துண்டி லா யதுகுருல் ஜன்னத காத்தி ரஹ்மின், இரத்த உறவத்தை துண்டிப்பவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான் என்றது ஹதீஸ். அது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. இப்போ ஒரு ஆள் இன்றைக்கு இரத்த உறவை துண்டிச்சார், இப்போ என்ன செய்யணும்? அடுத்த நாளே போய் சேர்ந்துருவோம், அவரோட போய் பேசி எப்படியோ தவிர்க்க முடியாமல் அந்த சிக்கல் வந்து என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, நான் உங்களை மன்னிச்சு கொள்கிறேன் என்று சேர்ந்து கொள்ளணும். இவர் அப்படி இல்லை, தொடர்ந்து தீக்கிறார். இவர் இரத்த உறவை துண்டிச்சு 1 வருஷம், இன்னும் சேப்பால் அந்த இரத்த உறவோட போய் பேசலை 2 வருஷம் 3 வருஷம், அப்படி இருந்தால் பெரும்பாவம் இல்லை பிடிவாதமாக இருக்கிறேன்னு கருத்து வந்து வலம் யுசிர் அலாமா ஃபாடு, தாங்கள் செய்த பெரும்பாவத்தில் அவர்கள் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். அதே மாதிரி வாப்புமோட, அதே மாதிரி கடனோட, அதே மாதிரி உதாரணமாக லா யஹ்தகிரு இல்லா காத்திஉன், பெரும்பாவங்களில் ஈடுபடுபவனே பொருட்களை பதுக்கி வைப்பான். பெரும்பாவம் ஹாத்தியூன் என்ற சொல்லுக்கு பெரும்பாவின்னு தான் கருத்து. ஏன்னா குரான் ஹாமானையும் ஃபிரௌனையும் சொல்கிற நேரம் ஹாத்தி ஊன் என்ற சொல்லத்தான் பாவிக்கும். எனக்கு இப்போ தாயத்து வருது இல்லை, உண்மையில் ஹாத்தி ஊன்ன்றது பெரும்பாவி. அப்பெனவே மனிதர்களுக்கு தேவை இருக்கும்போது ஒரு வியாபாரி பொருட்களை பதுக்கி வைப்பது பெரும்பாவம். அதை நான் இப்போ சொன்னேன், பெரும்பாவம் லிஸ்ட் கொஞ்சம் பெருசு. நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 பெரும்பாவம்னா கொஞ்சம் தவிர்த்து கொள்ளையும். அப்பெனவே அந்த வகையில் தான் நாங்கள் சொல்லுவோம், அல்லாஹு தாலா மனிதர்களோட பலவீனத்தை விளங்கி அந்த சிக்கல்களை விளங்கி அல்லாஹு தாலா பெரும்பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்வது முழுக்க சாத்தியம் என்று சொல்லலை. பெரும்பாவங்களையும் ஒரு மனுஷன் இடக்கடை செய்யலாம்னு சொல்லித்தான் இந்த ஒழுங்குகளை அல்லாஹு தாலா வழங்கப்படுத்துது. இப்போ